நெக்ஸ்ட் மூவி சார் சசி சார் இருக்காங்களே பிச்சைக்காரன் ஒன்று டைரக்டர், அவர் கூட சேர்ந்து வந்து 100 சாமின்ற படம் பண்றேன். 100 சாமின்னா உங்களுக்கு யாரும் தெரியும்ல? சொல்லுங்க சார். நம்ம எல்லாருக்கும் ஒரு 100 சாமி தான். 100 சாமி படம் வந்து வர மே மாசம் 1ஆம் தேதி ரிலீஸ் பண்றதுக்காக நான் ஸ்டாப்பா ஒர்க் நடந்துட்டு இருக்கு சார். மே 1 ரிலீஸ் ஆகும். அதுக்கு முந்தின பிப்ரவரி மாசம் வந்து மார்கன் அப்படின்ற படத்துல நடிச்ச என்னோட நெவியூ தங்கச்சியோட சன் நடிக்கிற ஒரு படம். அது வந்து பூக்கின்னா தெரியுமா சார்? நம்ம ஜென்ரேஷனுக்கு தெரியாது. ஆமா, ஆனா இப்ப உள்ள காலேஜ் பசங்களை போய் கேட்டு பாத்தீங்கன்னா தெரியும். பூக்கின்னா அவ்வளவு ஹாப்பி ஆயிடுவாங்க. தெரியல சார். சரி சரி, தேங்க்யூ. அப்பவே நம்ம வாழ்த்தரமா யோசிச்சிருக்கேன் போல் இருக்கு. அதனால பூக்கின்ற ஒரு படம் ரிலீஸ் பண்றேன் பிப்ரவரி மாசம். அதுக்கு முன்னாடி டிசம்பர் மாசம் வந்து லாயர் அப்படின்னு சோசியல் ஜஸ்டிஸ் கேட்டீங்களே, லாயர்ல இருக்கு மறந்து கையில வெண்ணையை வச்சுட்டு நெய் கலையிற மாதிரி ஒரு கண்டென்ட் பதில் சொல்லாம போயிட்டேன் சார். அதாவது நான் பண்ணிட்டே இருக்கேன் பாருங்க, மறந்துடுச்சு. பண்றேன், ரோமியோ பண்ணேன் சார். ரோமியோ பாத்தீங்களா? ஒய்ஃபை நான் வச்சு ஓட்டுன்னு ஓட்டுவாங்களே, அந்த கதை ரோமியோல இருந்துச்சு. அது காமெடி. சரிங்க, அது மாதிரி முள்ளில காமெடி படம் ட்ரை பண்றேன். சோசியல் ஜஸ்டிஸ்க்கு வந்து லாயர் ஒன்று இருக்கு. ஆக்சுவலி ரொம்ப ஸ்ட்ராங்கான படம், அந்த லாயர் நல்லா இருக்கும். ஸோ இப்போ பைப் லைன்ல வந்து நான் ஷூட்டிங் முடிச்சு ரெடியா இருக்க படம் வந்து லாயர். பூக்கி ஷூட்டிங் போயிட்டு இருக்கு, அதுவும் வந்து வந்துருப்போகுது. இது தொடர்ந்து அடுத்த வருஷம் நான் நிறைய படங்கள் வந்து தயாரிக்கலான் இருக்கேன் சார். ஆக்சுவலி சோஃபார் வந்து நான் நடிக்கிற படங்கள் மட்டும் தான் பண்ணிட்டு இருந்தேன். இனிமே மற்ற ஆக்டர்ஸையும் வச்சு, சின்ன சின்ன ஆக்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, மீடியமான ரேஞ்சுக்கு உள்ள ரொம்ப பெரிய ஆக்டர்ஸ் வச்சு பண்ண மாட்டோம். நல்ல கதை ஸ்ட்ராங்கா இருக்கும் பட்சத்துல வந்து மற்ற இயக்குநர்களையும் வச்சு பண்ணலாம் படங்கள் அப்படின்ற பிளான் எனக்கு இருக்கு. ஆக்சுவலி அப்படிதான் சார் நான் பண்ணிட்டு இருக்கேன். ஐ திங்க் பண்ணிடலாம் சார், பண்ணிடலாம். இது வரைக்கும் 18 படம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு தெரிஞ்சு 80-90% வந்து நியூ டேரக்டர்ஸ் தான் நம்ம சான்ஸ் கொடுத்துருக்கோம். ஆக்சுவலா இப்போ மார்கன் புது டேரக்டர் தான், ரோமியோ புது டேரக்டர் தான், பிச்சைக்காரன் 2 புது டேரக்டர் தான், நான் தான் டைரக்ட் பண்ணேன். அப்புறம் அடுத்தது லாயர் ஒரு படம் பண்ண டேரக்டர் தான், பூக்கி புது டேரக்டர். நிறைய நியூ அப்கமிங் டேலண்ட்ஸ்க்கு நான் கண்டிப்பா வாய்ப்பு தரேன் சார். சார் மியூசிக் டைரக்டரா நிறைய ஹிட் சாங்ஸ் கொடுத்துருக்கீங்க, ஹிட் படம்லாம் கொடுத்துருக்கீங்க. சரி, அதுவும் ஏதாவது பண்ணிட்டு இருக்கீங்களா? பண்றேன் சார். மார்கன்ல பண்ணேன். மார்கன் மாதிரி படங்கள், சக்தி திருமணம் மாதிரி படங்கள்லாம் பாத்தீங்கன்னா கண்டென்ட் பேஸ் பண்ணுது. அதுல பாத்தீங்கன்னா எனக்கு நிறைய குத்துப்பாட்டு போடுறதுக்கான வாய்ப்பு கிடைக்க மாட்டேங்குது. ஹீரோக்கு நிறைய பிரச்சனை இருக்கா, நாட்டுல வேற பிரச்சனை, அரசியல் கோட்டையில போய் ஒரு பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான். இங்க வந்து என்னால சாங் வைக்க முடியல, குத்து சாங், ஓப்பனிங் சாங் வைக்க முடியல. ஹீரோட தன்மை அப்படி. ஸோ என்னோட படங்களுக்கு வந்து அது மாதிரி அமைய மாட்டேங்குது. அதனாலேயே வந்து இந்த மாதிரி நிறைய ஃபேன்ஸ் மிஸ் பண்றாங்க என்னோட மியூசிக்ன்றதுனால நான் வெளி ஹீரோஸ்க்கு பண்றதா முடிவு பண்ணிருக்கேன். இப்போ சோஃபா நடிக்க வந்ததுனால கண்டிப்பா 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 சார். அது என்னோட படங்களுக்கு பண்ண முடியல சார். நான் கதைக்கு தானே மியூசிக் பண்ண முடியும். என்னோட கதைகள் வந்து அது மாதிரி விஷயங்கள் டிமாண்ட் பண்ண மாட்டேங்குது. ஸோ இந்த ஒரு காரணத்துக்காகவே ரீசெண்டாக கான்செர்ட் போன பிறகுதான் தெரிஞ்சது மக்கள் வந்து இன்னுமே என்னோட பழைய பாட்டுக்கு வைப் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க கேட்கறதுனால வந்து இனிமே வந்து பெரிய பெரிய ஹீரோஸ்க்கு அட்லீஸ்ட் 2 படமாவது பண்ணணுன்ற பிளான்ல கண்டிப்பா இருக்கேன் சார். ஷூரா பண்ணேன். புது ஆக்டர்ஸ் இதுங்களா சார்? இதுல வந்து நான் இருக்கிறேன், வாயே சந்தர் சார், சேர் சார் இருக்காங்க. அப்புறம் வந்து 2 ஒரு மராட்டி ஹீரோயின், ஒரு கேரளா ஹீரோயின், ஒரு தமிழ் ஒரு பொண்ணு, ஒரு புது பொண்ணு ஒருத்தங்க. அப்புறம் விவேக் சார் கூட இருப்பாங்க இல்லையா, அவங்க வந்து ஒரு ஆமா ஆமா செல்முருகன் சார் ஒரு ரோல் மாநிலம். ஆமா, முக்கியமான ரோல் ஒருத்தர் பண்ணியிருக்காரு சார். நீங்களாம் அந்த படத்தை பார்க்கும்போது ரொம்ப ஷாக் ஆயிருவீங்க. அந்த கண்ணன் சார், இதே கோயிலா சார்? இதே கோயில் கண்ணன் சார் தானே, சங்கீத ஜாதி அந்த அவர் ஒரு படம் ரோல் பண்ணியிருக்காரு பாருங்க. எப்படிதான் நம்ம வந்து இண்டஸ்ட்ரி மிஸ் பண்ணிச்சு அவரை அப்படின்ற மாதிரி நீங்க பயங்கரமா ஃபீல் பண்ணுவீங்க சார். இந்த ரோல் அவர் பண்ணியிருக்காரு. இவரை விட பெஸ்டா வந்து காஸ்டிங் பண்ணி போட்டிருக்கவே முடியாது. அசாத்தியமா நடிச்சிருக்காரு. இப்போ ட்ரெய்லர் விஷயங்கள்ல வந்து அதை பத்தி நிறைய விஷயங்கள் வெளிப்படுத்த முடியல. ஏன்னா வந்து நாட் லீக் ஆயிரும், சஸ்பென்ஸ் பிரேக் ஆயிரும்ன்றதுனால நிறைய சொல்லலை. நிறைய விஷயங்கள் அவரை பத்தி எனக்கு பேசவும் வாய்ப்பு கிடைக்கல. இந்த சேலத்தை நான் அதுக்கு பயன்படுத்திக்கிறேன். கண்ணன் சார் வந்து ரொம்ப பிரமாதம் பண்ணியிருக்காரு. இண்டஸ்ட்ரி வந்து இதுக்கப்புறம் நிறைய அவர் யூஸ் பண்ணணும். ரொம்ப ஹம்பிளான, ரொம்ப ப்ராக்டிக்கலான நைஸ் ஆக்டர், ஒண்டர்ஃபுல் ஆக்டர். ஸோ அவரை இந்த படத்துல நடிக்க வச்சிருக்கோம். மற்றும் நிறைய நடிகர்கள் இருக்காங்க சார். அதை உண்மை ஜெனியூனா நடிப்புனே தெரியாம நடிச்ச நிறைய நடிகர்கள் வந்து நடிச்சிருக்காங்க அந்த படத்துல. நீங்க படம் பார்க்கும்போது புரியும், எல்லாரும் வாழ்ந்த மாதிரியே இருக்கும், ரொம்ப கேஷுவலா இருக்கும். இப்போ நீங்க எல்லாம் டக்குன்னு ஒரு சீன்ல வந்து எப்படி இருக்கும், இப்படியே வந்துட்டு போனா மேக்கப் போடாம ஆஸ் இட் இஸ் வந்தா எப்படி இருக்குமோ, இந்த படத்துல வரக்கூடிய ஒவ்வொரு முகமும் பெண்ணா இருந்தாலும் சரி, ஆணா இருந்தாலும் சரி, நேச்சுரலா அப்படியே ஃப்ரேம்குள்ள வந்துட்டு போன மாதிரி இருக்கும். கண்டிப்பா உங்களுக்கு ஒரு பெரிய டிஃபரன்ஸ் வந்து இந்த படம் பார்க்கும் பொழுது தெரியும், அவசியமா தெரியும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்துவிடு பாப்பா,
அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.